வாட்டர் மெலானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு இது மூலமாக நிறைய ஒரு மூவி வரக்கு சான்ஸ் இருக்குது, அவர் ஏதாவது படத்தில் காமெடியெல்லாம் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நடிச்சுட்டு பண்ணுறதுன்றது எனக்கு கஷ்டமா இல்லை, நடிச்சுட்டு அவர் பண்ணுறது எனக்கு கஷ்டமா. படிச்சுட்டு அவர் ஒர்க்கை விட்டுட்டு இதை வந்து ஒரு இதாக பண்ணி நம்மளையும் வந்து அது எப்படி சொல்றது எனக்கே தெரியும். டார்ச்சர் பண்ணுறாருன்றீங்களா? பட் ஆனால் அவர் பண்ண விஷயத்தையே பண்ணிட்டு என்ன ஒரு நெகட்டிவ் வந்தாலும் நான் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம், இதுதான் நடிப்பின் உச்ச கட்டம். ஏதாவது ஒரு முறையில் ஃபேமஸான யாராவது ஒருத்தர் இருக்காங்களே தவிர யார் டிசர்விங்கோ அவங்க இல்லை. ஸோ அதனாலேயே எனக்கு அதை பார்க்கணுன்ற அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹாய் ப்ரோ. ஹாய், நேம்? என் பேர் ராம். ப்ரோ, இப்போ என்ன டாபிக்னா பிக் பாஸ் வந்து இப்போ எல்லாருமே பிக் பாஸ் பற்றி பேசினாலே டென்ஷன் ஆகுறாங்க. பிக் பாஸ் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்கலாம் தான் இருந்தேன், பட் ஆனால் இங்கே இப்போ வந்து கண்டஸ்டன்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்கணும்னு சொல்லி. என்ன ரீசன்? ரீசன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ப்ளஸ் ஆல்ரெடி சினிமாவில் இருந்தவங்க, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும்னு இருந்தவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் பிக் பாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முறையில் ஃபேமஸான யாராவது ஒருத்தர் இருக்காங்களே தவிர யார் டிசர்விங்கோ அவங்க இல்லை. ஸோ அதனாலேயே எனக்கு அதை பார்க்கணுன்ற அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது பிக் பாஸில் திவாகரனா இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறது, அவரை பற்றி அவரே என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரில. ஏன்னா அவரே நிறைய இடத்துல வந்து அவரை நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு பட்டம் கொடுத்து அவரே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே, ஒரு மனுஷனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஓகே தான். பட் ஆனால் அது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பட் அதுதான் அந்த மாதிரி இருந்திருக்கு. ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி அவருக்கு ஒரு நெகட்டிவ் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அது வெளியிலேருந்து யாரும் பண்ணல, அது அவரே பண்ணிக்கிட்டது தான். பட் அதை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சான்ஸே எனக்கு வந்து ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டினை தான் க்ரியேட் பண்ணுது. ஏன்னா ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் சினிமாக்குள்ளே போகணும், அது யாருக்கு வந்து ஃபேமஸ் ஆகி மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றவங்க மட்டும்தான் பிக் பாஸ் அப்படின்றத ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவர் வந்து ஆல்ரெடி ஒரு டாக்டர், இவர் வந்து நல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கார், ஒரு கிளினிக் வச்சுருக்காரு, நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு அவரோட கிளினிக்கை. அவரோட ஃபீல்டில் அவர் பெட்டராக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆக்டிங் வைஸ் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அவரோட ஆக்டிங்கை நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்டா இவர் நடிக்கிறான்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுக்கு இவரெல்லாம் பண்ணுறாரு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு உள்ளே வர வச்சு, அவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது, அந்த சினிமாக்காகவே இருக்கவங்க இந்த பிக் பாஸில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா, அதாவது தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி டேலண்ட் இருக்கவங்கள சொல்கிறேன், டேலண்ட் இருந்து தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிக் பாஸில் ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். வந்து சொல்லுவேன், நிறைய பேர் வந்து சினிமாவுக்காக கிளாஸ் போகிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் இந்த பிக் பாஸில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? முக்கியமான காரணம் அவரோட நெகட்டிவ் ஃபேம் தான். எல்லாருக்குமே தெரியும். நம்ம தான் குறிப்பாக நானும் தான் அதில் இருக்கேன் ஆக்சுவலி. அதாவது ஒன் ஆஃப் த இதில் சொல்கிறேன், நானும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து இப்போ நெகட்டிவ் ஃபேம்னால தான் அவர் உள்ளே போயிருக்காருன்றது 100% உண்மை. அவர் வந்து அதுக்கு டிசர்விங்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல, இல்லைன்னு நான் சொல்லுவேன், ஓப்பனாகவே சொல்லுவேன், இல்லை தான். அவர் வந்து அந்த அளவுக்கு டிசர்விங் இல்லை தான். வாட்டர் அது என்னது தர்பூசணி பழமே எனக்கு வெறுத்துச்சு ப்ரோ. அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு அந்த படம் எவ்வளோ எப்படிப்பட்ட படம் அது? கஜினி சொல்கிறீங்களா? ஓகே, அது ஆக்சுவலி அது வந்து அவர் ஒன்று தான் பண்ணார். அது நம்ம என்ன நினச்சோன்னா, சரி ஓகே ஒருத்தங்க வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணோம். பட் அது என்ன ஆச்சுன்னா அதை அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. ஒரு விஷயத்த பாசிட்டிவாக எடுத்துக்கிறது ஓகே, பட் எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. நம்ம கமெண்டில் என்ன தான் சொன்னாலும் சரி, கமெண்டில் எவ்வளோ கெட்ட வார்த்தை வந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாரு. ஒரு விஷயத்தில் அது நல்ல இதுதான். பட் ஆனால் இன்னொரு விஷயத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி நெகட்டிவாக எடுத்துக்கிறது அது வந்து ஒரு கிரிட்டிக்ஸ், நமக்கு மேலே வைக்கிற ஒரு விமர்சனம் தான். அந்த விமர்சனம் எதுக்குன்னா நம்ம திருத்திக்கிறதுக்கு. அந்த விஷயத்தை அவர் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. சப்போஸ் அவர் வந்து அந்த நெகட்டிவ் இதை வச்சு கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருக்கலாம், அவர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஓகே, அவர் வந்து அதை பார்த்துருக்காரு, இவருக்கான பெட்டர் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் நினச்சா முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்களே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்க வந்து பாப்புலர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் அப்படின்றத மக்கள்னால கொடுக்க முடியும். ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டைமில் ஒரு ஆக்டிங் கிளாஸோ அவரை இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட பெட்டராக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாரு, ஆக்டிங் வைஸ் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான ஒரு பிளேஸ் இப்போ ஒரு பிக் பாஸ் வரும்போது கண்டிப்பாக ஒரு பிக் பாஸ் வின்னராக கூட சான்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனால் அவர் பண்ண விஷயத்தையே பண்ணிவிட்டு என்ன ஒரு நெகட்டிவ் வந்தாலும் நான் பண்ணுறது தான் கரெக்டான விஷயம், இதுதான் நடிப்பின் உச்ச கட்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அவருக்கே தெரியும். அது ஆக்சுவலி எந்த அளவுக்கு உண்மைன்னு.
பட் இருந்து தெரிஞ்சு பண்ணுறது வந்து ஒரு மாதிரி இருக்கு. படிச்சு இருந்து அவர் இந்த அளவுக்கு பண்றது அப்படிங்கும்போது உண்மையிலேயே கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? இல்லை இல்லை, படிச்சிருக்காரு. படிச்சுட்டு பண்ணுறதுன்றது எனக்கு கஷ்டமா இல்லை, நடிச்சுட்டு அவர் பண்ணுறது எனக்கு கஷ்டமா அதான் இருக்கு. ப்ரோ படிச்சுட்டு அவர் ஒர்க்கை விட்டுட்டு இதை வந்து ஒரு இதாக எடுத்து பண்ணி நம்மளையும் வந்து அது எப்படி சொல்றது எனக்கே தெரியல. டார்ச்சர் பண்ணுறாருன்றீங்களா? இல்லை, ஓகே, அதை நம்ம டார்ச்சராக எடுத்துக்கிட்டா டார்ச்சர் தான். நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது பெரிய விஷயம் இல்லை. அப்படி தான் போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ என்னாச்சுன்னா பிக் பாஸ் மறுபடியும் தூக்கி உள்ளே கூட்டு வந்து நம்ம எதெல்லாம் இக்னோர் பண்ணி அவரோட அக்கௌண்ட், ஆக்சுவலி அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. பட் ஆனால் இப்போ பிக் பாஸே மறுபடியும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து மறுபடியும் அவங்கள பற்றி பேச வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து மீடியாவுக்கு தான் டிஆர்பி, அவங்களோட டிஆர்பிக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர வாட்டர் மெலானுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு இது மூலமாக நிறைய ஒரு மூவி வரக்கு சான்ஸ் இருக்குது, அவர் ஏதாவது படத்தில் காமெடியெல்லாம் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அவங்க டிஆர்பிக்காக பண்ணுறது மட்டும்தான். இவங்க அவங்கள வந்து ஒரு ஜோக்கராக தான் பார்க்குறாங்க. ஆஸ் ஆல்வேஸ் அவரும் ஒரு தன்னை ஜோக்கராகவே தான் காமிச்சிட்டு இருக்காரு. அப்படி தான் போயிட்டுருக்கு.